Hello everyone, this is Dr. Jayanti Ravindran from Tamira Plastic Surgery. இந்த எபிசோட்ஸில் நம்ம ஃபேஸ் லிஃப்ட்ஸை பற்றி பேசுவோம். உங்களோட ஃபேஸ் சாகியாக இருக்குது, ஸ்கின் தொங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த எபிசோட்ஸில் நாங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஷியல் தொங்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒசெம்பே, மான்ஜாரோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எடுத்து இல்லை போஸ்ட் மேசிவ் வெயிட் லாஸ் ரெகுலர் வித் ஏஜிங் ஃபேஸ் டிஷ்யூ ரொம்ப சேக் ஆகி இருக்குங்கிறவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வால்யூம் லாஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு வால்யூம் ஒரு ஃபேட் டிசென்ட். இருக்கிற டிஷ்யூ வயசாகும்போது ஆர் வெயிட் லாஸ் ஆன பிறகு அது டிசென்ட் ஆகுது, இறங்குது. அது லாஸ் ஆகிறத விட டிசென்ட் ஆகுது. இது வால்யூம் டிசென்ட். மூணாவது உங்களுக்கு லிகமெண்ட்ஸ், அதாவது நம்ம ஃபேஸில் நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது நல்ல சப்பி சீக் இருக்குது, அந்த ஃபேஸில் சாகிங் எதுவுமே தெரியாத போது அந்த ஃபேஸில் இருக்க ஃபேட்டை அந்தந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுறதுக்கு there's something called retaining ligaments. அந்த லிகமெண்ட்ஸ் டைட்டாக இருக்குது. அது வயசாகும் போதோ இல்லை இந்த வெயிட் லாஸ் ஆன பிறகு அதுவும் லூஸ் ஆகுது. ஸோ அது மூணாவது காரணம். நாலாவது ஸ்கின் லாக்ஸிட்டி. ஸோ ஸ்கின் ரொம்ப ரொம்ப லூஸ் ஆகிடுது. அந்த இலாஸ்டின் கொலாஜன் போகும்போது எய்தர் வெயிட் அதிகமாக இருக்கும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஃபேட் லாஸ் ஆகும்போது அது தொங்குது, இல்லைன்னா வயசாகும்போது அந்த இலாஸ்டின் கொலாஜன் லாஸ் ஆகும்போது கிராஜுவலாக அது சேக் ஆகுது. ஸோ இந்த 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. இப்போது நம்ம ஒரு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணும்போது இந்த 4 காம்பனன்ட்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி அட்ரெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வால்யூம் லாஸ் ஆகிருந்துச்சுன்னா வால்யூம் ரீப்ளேஸ். ஸோ வால்யூம் ரீப்ளேஸ் நம்ம எப்படி பண்ணலாம்? சிந்தட்டிக்காக உங்களுக்கு ஃபில்லர்ஸ், ஹைலரானிக் ஆசிட், அது டெம்பரரி, செமி பர்மனெண்ட், பர்மனெண்ட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபில்லர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வால்யூம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சிந்தட்டிக்காக அவைலபிள் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை நேச்சுரலாக உங்களோட ஓன் ஃபேட் எடுத்து ஃபேட் கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வால்யூம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறது. நெக்ஸ்ட் உங்களோட ஃபேட் டிசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த ஃபேட்டை ரீபொசிஷன் பண்ணணும். ஸோ ரீபொசிஷன் எப்படி பண்ண முடியும்? நம்ம we have to lift it back. ஸோ டு லிஃப்ட் பண்ணுறதுக்கு surgical methods we have, which is the facelift. So you have different types of facelift, max facelift, smash facelift, deep plane facelift அப்படின்னு different techniques இருக்குது. இல்லைனா உங்களுக்கு surgical facelift போக வேண்டாம், ஏர்லியாகவே அதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா you can use thread lifts. So you have 2 options, non-surgically or minimally invasive to correct on the descended tissue. One is a thread, the other one is an endo laser. ஸோ இந்த எண்டோ லேசருங்கிறது தான் எண்டோ லிஃப்ட் அப்படிங்கிறது. இந்த 2 ப்ரொசீஜரும் ஆர் யூ கேன் ஈவன் கம்பைன் போத் ஆஃப் தெம் டு லிஃப்ட் த டிசெண்டட் டிஷ்யூ நான் சர்ஜிக்கலி. அடுத்து டு டைட்டன் த ரீட்டைனிங் லிகமெண்ட் ஃபைப்ரோசெப்டல் நெட்வொர்க். One, the thread to some extent helps to lift that retaining ligament. Illana, you can also use radio frequency. So you have MNRF, which is used, Morpheus 8 and the Sylfirm X adallam kelvi pattirpinga. These are all platforms which are used to tighten the fibroseptal network and thereby helping to அந்த descended tissue tight பண்ணுறதுக்கு. நாலாவது ஸ்கின் டைட் பண்ணுறதுக்கு. ஸ்கின் டைட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்கின் லூஸ் ஆகிருக்குங்கிறத பொறுத்து என்ன ப்ரொசீஜர் ஐடியலாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டீங்க, நீங்கள் மீடியம் சைஸுக்கு வெயிட் குறைஞ்சிட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஃபிட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி தான் தைக்கணும். அந்தளவு ஸ்கின் லேக்ஸ் ஆகிடுச்சுன்னா தென் டெஃபினெட்லி சர்ஜிக்கல் ஃபேஸ் லிஃப்ட் இஸ் வாட் வில் ஹெல்ப். பிகாஸ் நான் சர்ஜிக்கல் சர்ஜிக்கல் ஃபேஸ் லிஃப்டான ஈக்குவல் ரிசல்ட் கொடுக்க முடியாது. பட் ஆனால் அந்த மாதிரி சேக் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா ஏர்லியாகவே நம்ம இந்த மாதிரி MNRF ஆர் எண்டோ லேசர் இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஏர்லியாக ஆரம்பிக்கும் போது இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை அந்தளவு ஸ்கின் எக்ஸஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் சர்ஜிக்கல் ஆர் மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். சம்டைம் ஒருத்தவங்களுக்கு ஃபேஸ் மட்டும் ரொம்ப பல்கியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது ஃபேட் எக்ஸஸாக இருந்தால் ஃபேட் லைசிஸுக்கு தென் அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் அல்ட்ராசவுண்ட், ஹை இன்டென்சிட்டி ஃபோக்கஸ் அல்ட்ராசவுண்ட் டு காஸ் ஃபேட் லைசிஸ். But remember, in the ella non-surgical device or technique is only a tool in a surgeon's hand. You need to go to a surgeon who is experienced in doing all of this, surgical, non-surgical, எல்லாமே இருக்கும்போது they will be able to advise you to choose the right procedure for you. Now let's talk about surgical facelift. So surgical facelift அப்படிங்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கார் இருக்க போது அந்த ஸ்கார் along the hairline உங்கள் இயருக்கு க்ளோஸாக இருக்கும் அண்ட் நெக் லிஃப்ட்டும் கம்பைன் பண்ணால் பின்னாடி ஹேர்லைனோட போதும்.
இந்த சவுத் இந்தியன் ஸ்கின், நம்ம ஸ்கின் டார்க்கர் ஸ்கின்ல இதோட ஃப்ளிப் சைடு என்னன்னா, நம்ம வந்து யூஸ்வலாக முடிய பின்னுக்கு கொண்ட மாதிரி போட்டோ பானிடெயில் போட்டோ ஃப்ளவர்ஸ் வைக்கிறது அது நம்மளுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி டைட்டாக போடும்போது அந்த ஸ்கார் நல்ல நீட்டாக இல்லைன்னா அது தெரியும். ஸோ அந்த ஸ்கார் வந்து பிக்மெண்டட் ஆகிட்டோ இல்லை ஹைப்பர்ட்ரோஃபி திக்காச்சுன்னா அது ரொம்ப ஆப்வியஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்காரை நல்ல நீட்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன்ஸால தான் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சர்ஜிக்கல் ஃபேஸ் லிஃப்ட்டில் 3 விதமாக இருக்குது. ஒன்று வந்து மேக்ஸ் ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்லுவோம். நான் வந்து அதோட இன்வென்டர்ஸ் டாக்டர் பேட்ரிக் டொனார்ட் அண்ட் டாக்டர் அலெக்சஸ் வப்பாலே அப்படின்னு இவங்க தான் இந்த மேக்ஸ் ஃபேஸ் லிஃப்ட்டை கண்டுபிடிச்சாங்க. தே ஆர் ஃப்ரம் கென்ட், பெல்ஜியம். அவங்க வந்து டு அவாய்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ஃபேஸ் லிஃப்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் ரேர்லி நர்வ் இன்ஜரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேஷியல் நர்வ்னு நம்ம ஃபேஸை மூவ் பண்ணுற, நம்ம சிரிக்கிறப்ப லிப்ஸை மூவ் பண்ணுற அந்த நர்வ் டேமேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு, குறைக்கிறதுக்கு சிம்பிள் ப்ரொசீஜராக மேக்ஸ் ஃபேஸ் லிஃப்ட், பட் தே கம்பைன் வித் அதர் ப்ரொசீஜர்ஸ் லைக் ஃபேட் கிராஃப்டிங், லேசர்ஸ் ஒரு பீல், இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு காம்போசிட்டாக அவங்க பண்ணுவாங்க. அது மாதிரி யூ வில் கெட் ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபேஸ் லிஃப்ட், கிரேட் ரிசல்ட் பட் வித் லெஸ் ரிஸ்க். பட் இதோட என்ன ஒரு 5 years or 7 years இந்த ரிசல்ட் லாஸ்ட் பண்ணோம். மேக்ஸிமம் 10 years யூ வில் ஹேவ் டு ரிப்பீட் அகெயின். ஸோ ஈவன் ஃபேஸ் லிஃப்ட் இஸ் நாட் பெர்மனன்ட். அதாவது நீங்கள் ஒரு 45 வயசில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 70-80 வயசு வரையும் அப்படியே நீடிக்கும் அப்படின்னு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜென்னர் பார்த்தீங்கன்னா ஷி ஹஸ் டன் அ ஃபேஸ் லிஃப்ட் இன் ஐ திங்க் 2011 ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாங்க. இப்போ திரும்பி செகண்ட் டைம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ வந்து அவங்களோட செகண்ட் ஃபேஸ் லிஃப்டோட ரிசல்ட் ஃபர்ஸ்ட்டை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு நிறைய மீடியாவில் இருக்குது. ஸோ it all depends on who's doing the facelift. Next is the smash facelift அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சூப்பர்ஃபிஷியல் மஸ்கிலோ அப்போநியூரோட்டிக் சிஸ்டம். ஸோ ஃபேஸில் வந்து ஸ்கின்னுக்கு கீழே அந்த ஃபேட் ரீட்டைனிங் லிகமெண்ட்ஸ் மசில் ஒரு யூனிட் இருக்குது ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சூப்பர்ஃபிஷியல் மஸ்கிலோ அப்போநியூரோட்டிக் சிஸ்டமில் ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி லைட்டாக அந்த எக்ஸஸ் அது சாகாக இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி தைக்கிறது, அது வந்து ஸ்மாஷ் லிஃப்ட்னு சொல்லுவோம். இது வந்து இதுக்கு அட்வான்ஸ்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டீப் பிளேன் ஃபேஸ் லிஃப்ட். ஸோ டீப் பிளேன் ஃபேஸ் லிஃப்ட் என்னன்னா அந்த ஹோல் காம்போசிட் யூனிட் அலாங் வித் த மசில்ஸ் ஆஃப் த ஃபேஸ் ஸ்மாஷ் எல்லாம் சேர்த்து ஃபுல்லாகவே ஒரு லிஃப்ட் பண்ணுறது. ஸோ எஸ், த டீப் பிளேன் ஃபேஸ் லிஃப்ட் வந்து ரொம்ப நேச்சுரல், லாங் லாஸ்டிங் 10 to 15 years லாங் லாஸ்டிங் ரிசல்ட் கொடுக்கும். பட் அதில் வந்து ரிஸ்க், நர்வ் டேமேஜ் ரிஸ்க், இந்த மாதிரி ஹெமட்டோமா ஆர் லாங்கர் டவுன் டைம் இதெல்லாம் இருக்கிறனால இட் ஹேஸ் டு பி டன் பை எக்ஸ்பீரியன்ஸ்ட் சர்ஜன்ஸ். பட் அஃப்கோர்ஸ் இட் கிவ்ஸ் கிரேட் ரிசல்ட். ஸோ நான் சர்ஜிக்கலாக இருக்கிற இதுக்கும் சர்ஜிக்கல் ஃபேஸ் லிஃப்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. Surgical facelift, you're going to have a scar. Again, there are different techniques of doing it. Usually, when you start with a smaller, so like a max facelift, இவ்வளோ நாள் அது நீடிக்கும், அப்படி அந்த ரிசல்ட் லாஸ்டிங்காக இருக்குங்கிறது இருக்குது. இப்போ வந்து since people are moving towards minimally invasive, non-invasive at a younger age, 25 yearsலேருந்து நீங்கள் ஸ்கின் டைட்டன் பண்ணுறதுக்கு MNRF ஸ்டார்ட் பண்ணி ப்ளஸ் ஸ்கின் பூஸ்டர்ஸ் பண்ணி கொலாஜன் ரீமாடுலேட் பண்ணும்போது probably in future the age at which we will require facelift is going to be more, probably 55, 60, 65க்கு மேலே போகலாம். But a darker skin type very important, and the scar, to prevent the scar, more patients are choosing towards minimally invasive, but they have to understand that they are not, it's not one time procedure. Probably results will last anywhere from 1 to 2 years and you have to keep repeating them. But adhe idu ipo some of the newer advanced minimally invasive procedure like an endo lift will give you 3 to 5 years of lifting and then you can repeat them. நீங்கள் போஸ்ட் வெயிட் லாஸ் ஆர் ஏஜிங் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு சென்ட் யுவர் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் வி வில் அட்வைஸ் யூ வாட் குட் பி த ரைட் ப்ரொசீஜர் ஃபார் யூ. But if you're in a weight loss journey with taking injections, either Ozempic or Mounjaro, and you don't want to get into this surgical facelift in future, உங்களோட minimally invasive or non-surgical facelift consider பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா please leave your comments in the comments section below and I'll be very very happy to answer. This is Dr. Jayanthi Ravindran from Tamira Plastic Surgery.